வணக்கம் dear students, so welcome back to Xylem. Myself Anish, I'm your chemistry faculty and இன்னைக்கு நம்ம coordination compoundsல இருந்து previous 10 yearsல நம்ம நீட்ல கேட்ட கேள்வியை தான் நம்ம சால்வ் பண்ண போறோம். எஸ், இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் நீங்க வந்திருக்கீங்க, நான் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆஃப்டர் தட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. லெட்ஸ் பிகின் த கிளாஸ். ஸோ நம்ம கொஸ்டின்ஸை சால்வ் பண்றதுக்கு முன்னாடி இப்போ நீட் 2026 நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. அட் திஸ் பர்டிகுலர் மூமெண்ட் யூ நீட் எ பர்ஃபெக்ட் கிராஷ் கோர்ஸ். ஓகேங்க, நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு நீட் பற்றின எந்த ஐடியாவுமே இருக்காது. ஸோ எந்த ஐடியாவுமே இல்லாமல் நீங்கள் நீட்டை அப்ரோச் பண்ணுறதுக்கு பதிலாக பேசிக்காக நீட்டில் என்னென்ன கேட்குறாங்க அண்ட் என்ன மாதிரிப்பட்ட கொஸ்டின்ஸ் வரலாம், ஓகே, ஸோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு போனீங்கன்னா ரொம்பவுமே பெட்டராக இருக்கும். ஓகே, ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் ஓகே சம்திங் இஸ் பெட்டர் தென் நத்திங்னு சொல்லுவாங்க, அதே மாதிரி தான். ஸோ நீட் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்காக ப்ராப்பரான ஒரு கைடன்ஸ் அண்ட் மோட்டிவேஷன் அண்ட் மாக் டெஸ்ட், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சால்வ் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் ஃபீச்சர்ஸோட நம்ம Xylem லான்ச் பண்ணியிருக்கக்கூடியது தான் Xylem Premier League கிராஷ் கோர்ஸ். இது ஆன்லைன் ஆஸ் வெல் அஸ் ஆஃப்லைனில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ஆன்லைனில் இதோட ஃபீஸ்னு பார்த்தீங்கன்னா 4,275 rupees தான். ஸோ வித் ஜிஎஸ்டி, ஓகே, ஸோ இன்க்ளூட் ஜிஎஸ்டி, சரியா? காட் இட். ஸோ இஃப் ஆன்லைனில் நீங்கள் வீட்டில் இருந்து படிக்கணும்னு நினச்சிங்கன்னா திஸ் இஸ் அ பெட்டர் ஆப்ஷன். ஸோ நீங்கள் தமிழ்நாட்டிலே ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் நம்ம இந்த பேட்சை லான்ச் பண்ணியிருக்கோம். அண்ட் ஆஃப்டர் தட் ஆன்லைனில் நம்ம Xylemத்துடைய ஹைபிரிட் சென்டர்ஸ் இருக்கக்கூடிய கோயம்புத்தூர், திருச்சி அண்ட் திருநெல்வேலியில் நீங்கள் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா ஸோ ஃபார் திஸ் இஸ் யோர் ப்ரைஸ். ஓகே, ஸோ இதுவும் ரொம்ப அஃபோர்டபுள் தான். சரி, நம்ம பேட்சில் படித்து இப்போ 50க்கு மேலே டாக்டர்ஸ் நம்ம தமிழ்நாடு மெடிக்கல் காலேஜஸில் அட்மிஷன்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த லிஸ்ட்டில் நீங்களும் வரணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா கீப் இட் இன் யோர் மைண்ட்ஸ். ஓகே, ஸோ நம்ம பேட்சில் ஏதாவது ஜாயின் பண்ணுங்கள். ஃபர்தர் டீடைல்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அவர் டீம் will be there for your help. Let's start. So coordination chemistry ல இருந்து previous yearல கேக்குற கேள்விகளை பார்க்கலாம். First, out of the following compound, which of the compound will be having minimum conductance? So the conductance அப்படின்னு எடுத்தாலே conductance is directly proportional to number of ions. நீங்க ஒரு சால்வெண்ட்ல நீங்க டிசால்வ் பண்ணும்போது ஒரு காம்ப்ளெக்ஸ்ல இருந்து எத்தனை அயான்ஸ் வந்து லீவ் ஆகுது அப்படிங்கிறத மட்டும் நீங்க கண்டுபிடிங்க. ஸோ இங்க நீங்க எடுத்துட்டீங்கன்னா 3 குளோரின் அண்ட் ஒரு காம்ப்ளெக்ஸ், ஸோ டோட்டலா பார்த்தீங்கன்னா 4 அயான்ஸ் இங்க இருந்து லீவ் ஆகும். நெக்ஸ்ட் எடுத்துட்டீங்கன்னா இங்க 2 அண்ட் காம்ப்ளெக்ஸ் 1 3 அயான்ஸ் இருக்கும். ஸோ ஓகே, 2 குளோரைட் அயான் அண்ட் ஒரு காம்ப்ளெக்ஸ். தென் இங்க பார்த்தீங்கன்னா 0 அண்ட் இங்கே 1. ஓகே, ஸோ ஆக்சுவலி 1 அண்ட் இந்த ஒரு காம்ப்ளெக்ஸ் 2 வரும். ஓகே, எஸ். ஸோ என்ன கேட்குறாங்க? மினிமம் கண்டக்டன்ஸ்னு கேட்குறாங்க. மினிமம். ஸோ மினிமம்னா என்ன வரும்? லெஸ் நம்பர் ஆஃப், மினிமம் மீன்ஸ் லெஸ் நம்பர் ஆஃப் அயான்ஸ். ஸோ எந்த காம்ப்ளெக்ஸை நீங்கள் டிசால்வ் பண்ணும்போது லெஸ் நம்பர் ஆஃப் அயான்ஸ் கிடைக்குது. நல்லா பாருங்க, ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். பிகாஸ் இதை நீங்கள் டிசால்வ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு அயான்ஸுமே ஃபார்ம் ஆகாது, நியூட்ரல் காம்ப்ளெக்ஸ் தான் கிடைக்கும். நெக்ஸ்ட், இது டைரக்டான கேள்வி தான். ஹேபர்ஸ் ப்ராசஸ் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? ஹேபர்ஸ் ப்ராசஸில் அயன் கேட்டலிஸ்டை யூஸ் பண்ணுவோம். தென் வேக்கர் ப்ராசஸில் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னா பெலடியம் குளோரைடு. தென் வில்கின்சன் கேட்டலிஸ்ட் அப்படிங்கிறது ரோடியம் அண்ட் ட்ரைஃபினைல் பாஸ்பேன். ஓகே, ஸோ ட்ரைஃபினைல் பாஸ்பேன் இருக்கக்கூடிய காம்ப்ளெக்ஸ். ஜிக்லோனாட்டா கேட்டலிஸ்ட் எடுத்துட்டீங்கன்னா டைட்டானியம் குளோரைட் அண்ட் அலுமினியம் CH3 ட்ரைஸ் இருக்கும். ஓகே, தட்ஸ் இட். ஸோ இது டைரக்டாக தான் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். Okay, so NEET 2025 இது கேட்டிருக்காங்க previous yearல. And next, which of the following are paramagnetic? Paramagnetic அதுக்கான மீனிங்கே number of unpaired electrons எப்படி இருக்கும்? not equal to 0. diamagneticனா equal to 0. so paramagnetic எடுத்தாச்சுன்னா number of unpaired electrons not equal to 0. சரி, அப்போ இங்கே எந்தெந்த காம்பவுண்ட்ஸில் நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், நிக்கல் டெட்ரா குளோரைடு எடுத்துட்டீங்கன்னா இங்கே நிக்கல் வந்து 2+ ஆக்சிடேஷன் ஸ்டேட். ஓகே, நிக்கல் 2+, அப்போ என்ன வரும்? D8 கான்ஃபிகரேஷன். ஓகே, D8. அப்படி பார்க்கும்போது குளோரின் இஸ் அ வீக் ஃபீல்ட் லிகண்ட். இங்கே எனிவே D8ல ஹை ஸ்பின் கிடையாது, லோ ஸ்பின் கிடையாது. D8 கான்ஃபிகரேஷன் எடுத்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8. So anyway you will get 2. okay, so 2 unpaired electrons இருக்கும். சரியா? again nickel carbon monoxide. so இந்த இடத்துல நிக்கலோட
ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து 0 அண்ட் இங்கே நிக்கல் எடுத்துட்டீங்கன்னா D10 கான்ஃபிகரேஷனில் இருக்கும் பிகாஸ் கார்பன் மோனாக்சைடு ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகண்ட் அது என்ன பண்ணுன்னா 4s2 3D8ல இருக்கக்கூடிய கான்ஃபிகரேஷனை D10 கான்ஃபிகரேஷனை மாற்றிடும் எஸ்ல இருக்க 4sல இருக்கக்கூடிய 2 எலக்ட்ரானையும் Dக்கு ஷிஃப்ட் பண்ணி விட்டுரும் therefore D10 configuration so number of unpaired electron 0 so அப்போ என்ன வரும் B is a diamagnetic the nickel எடுக்கிறீங்க nickel 2+ okay so nickel 2+ வரும் nickel 2+ and cyanide is a strong field ligand இங்க என்ன வரும்னா உங்களுக்கு D sp2 configuration வரும் okay so 4 கரெக்ட்டா உங்களுக்கு என்ன வந்துரும் இதுல இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரானும் இங்க ஜம்ப் ஆயிடும் இதுல இருந்து உங்களுக்கு cyanide fill ஆக ஸ்டார்ட் ஆகும் so இதுவும் உங்களுக்கு diamagnetic okay that's it B and C is not so B and C இருக்கக்கூடிய ஆப்ஷனை எலிமினேட் பண்ணலாம் இப்போ அடுத்தது D நிக்கல் வாட்டர் போட்டிருக்கீங்க so நிக்கல் வாட்டர் and இந்த இடத்துல வாட்டர் இட்ஸ் a weak field ligand and again D8ன்றனால ரெண்டு unpaired electrons இங்க இருக்கும் nickel 2+ so D8 configuration D8 2 unpaired electrons இருக்கும் so this is para then nickel triphenyl phosphate so இந்த இடத்துல triphenyl phosphate வந்து ஒரு strong field ligand இருக்கும் you will get sp3 hybridization and D10 so உங்களுக்கு D10 configuration இருக்கும் நிக்கலுக்கு D10 configuration வரும் so இதுவும் உங்களுக்கு என்ன it's also a dia அவ்வளவுதான் ஆப்ஷன் A and B are paramagnetic nature அடுத்தது the correct order of wavelength of light observed by the following complex correct order of wavelength of light observed the wavelength of light observed அப்படிங்கிறது என்னன்னா first energy observed வச்சுக்கோங்க energy observed is directly proportional to இப்போ இந்த மாதிரி ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்கு ஸோ அந்த காம்ப்ளெக்ஸ்ல அந்த காம்ப்ளெக்ஸ் எந்த அளவுக்கு எனர்ஜி ஓகே வெளியில இருந்து வரக்கூடிய என் லைட்டை அப்சர்வ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா directly proportional to del naught okay or del T or del naught or del T so splitting தான் இங்க முக்கியம் crystal field splitting அதை மட்டும் போட்டுக்கலாம் crystal field splitting energy okay splitting அவ்வளவுதான் அந்த splitting அதிகமாச்சுன்னா எனர்ஜி அப்சர்வ் ஆகுது அதிகமா இருக்கும் again crystal field splitting is inversely proportional to lambda so splitting அதிகமாச்சுன்னா உங்களுக்கு என்ன ஆகும் wavelength கம்மியாகும் because energy is directly proportional to crystal field splitting னா wavelength எப்படி இருக்கும் inversely proportional because energy and wavelength are inversely proportional to each other next our crystal field splitting is inversely proportional to lambda and after that என்ன பண்ணலாம் strong field ligand okay strong field ligand என்ன பண்ணும் crystal field splitting increase பண்ணும் crystal field splitting increase பண்ணா energy increase ஆகும் and lambda கம்மியாகும் ஸோ இங்கே இருக்கிறதுலையே நீங்கள் ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா கிளாசிஃபை பண்ணுறீங்க இங்கே இருக்கல யார் ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகேண்ட் அதை முதல்ல பார்க்குறீங்க ஸோ பார்க்கும்போது இதுதான் ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகேண்ட் நம்ம இதுதான் வேவ்லெந்த் எப்படி இருக்கும் லாஸ்ட்டாக இருக்கும் ஸோ பி தான் லாஸ்ட் ஓகே ஸோ அப்போ பி லாஸ்ட்னு சொல்லும்போது என்ன வரும் சி ஏ கிடையாது பி கிடையாது எய்தர் சி ஆர் டி இஸ் ரைட் ஆன்சர் ஓகே அடுத்தது cyanide strong field ligand அடுத்தது யார் இருக்காங்க NH3 ஸோ NH3 தான் நீங்கள் ஸ்பெக்ட்ரோகெமிக்கல் சீரீஸில் பார்த்தீங்கன்னா சயனைடுக்கு அடுத்ததான் இந்த இங்கே இருக்கிறதுல சயனைடுக்கு அடுத்து வரக்கூடியது NH3 அப்போ இது செகண்ட் வரும் ஓகே செகண்ட் லாஸ்ட் வந்து ஏ ஓகே ஸோ அப்படி பார்க்கும்போது ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர் அதுலேயே முடிச்சிடலாம் அடுத்து நீங்கள் எடுக்கிறீங்க வாட்டர் இங்கேயும் வாட்டர் ஸோ ரெண்டு பக்கம் வாட்டர் இருக்குது இப்போ என்ன சார் பண்ணுறது சிம்பிள் எப்போவுமே மெட்டல் ஆட்டம் நீங்கள் எடுக்கும்போது 3Dயை விட 4D அண்ட் 5D வந்து ஸ்பிளிட்டிங் அதிகமாக இருக்கும் கிறிஸ்டல் ஃபீல்டு ஸ்பிளிட்டிங் எனர்ஜி எப்படி இருக்கும்னா 3Dயை விட 4D அண்ட் 5Dக்கு அதிகமாகவே இருக்கும் தேர்ஃபோர் இங்கே டி செகண்ட் இருந்து தென் காப்பர் தான் இருக்கிறதுலையே கிறிஸ்டல் ஃபீல்டு ஸ்பிளிட்டிங் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் தேர்ஃபோர் லாம்டாவோட வேல்யூ அதிகமாக இருக்கும் நெக்ஸ்ட் இது வந்து அயனைசேஷன் ஐசோமர்சம் டாபிக் கீழே வரக்கூடிய கொஸ்டின் ஒரு காம்ப்ளெக்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் இதில் என்ன லிங்க் இருக்குன்னா NO2 இஸ் அன் ஆம்பிடென்டேட் லிகேண்ட் ஸோ இந்த NO2 ஆம்பிடென்டேட் லிகேண்ட்னாலே ஆம்பிடென்டேட் லிகேண்ட் இருக்கிற காம்ப்ளெக்ஸில் லிங்கேஜ் ஐசோமர்சம் ஃபார்ம் ஆகும் ஆப்ஷன் ஏங்கிறது 2 ஓகே ஏங்கிறது 2ன்னு எடுக்கும்போது பியும் கிடையாது சியும் கிடையாது அடுத்தது இங்கே பிஆர் இருக்கு SO4 இருக்கு ஸோ சல்ஃபேட் அண்ட் புரோமைட் இந்த ரெண்டுத்தையும் என்ன பண்ணலாம் நம்மளால
எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ Br உள்ள போகலாம், சல்ஃபைட் வெளியில எப்படி எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது என்ன ஆகும், நமக்கு டிஃப்ரெண்டான அயான்ஸ் கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் அயனைசேஷன் ஐசோமர்சம். நெக்ஸ்ட் ரெண்டு காம்ப்ளெக்ஸ், இங்கேயும் ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்கு, இங்கேயும் ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்கு. ஸோ ஒரே ரெண்டு காம்ப்ளெக்ஸ் கம்பைன் ஆகி இருக்குதுன்னா அதை நம்ம கோஆர்டினேஷன் ஐசோமர்சம். தட் காம்ப்ளெக்ஸ் வில் அண்டர்கோ கோஆர்டினேஷன் ஐசோமர்சம். நெக்ஸ்ட் இங்கே என்ன இருக்கு, வாட்டர். ஸோ வாட்டர்னாலே சால்வேட் ஐசோமர்சம். ஸோ இங்கே இருக்கிறது எது ரைட் ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். அடுத்தது ஸ்டேட்மெண்ட் 1, காம்ப்ளெக்ஸ் இஸ் அ ஹோமோலெப்டிக் காம்ப்ளெக்ஸ். ஹோமோலெப்டிக் காம்ப்ளெக்ஸ்னா ஒரு காம்ப்ளெக்ஸ்ல இருக்கக்கூடிய எல்லா லிகாண்ட்ஸுமே ஒன்னா தான் இருக்கும், சேம் டைப் ஆஃப் லிகாண்ட். இங்க 6 லிகாண்ட்ஸ் இருக்கு, 6மே NH3. ஸோ திஸ் இஸ் ஹோமோலெப்டிக், கரெக்ட். வேர் as a heteroleptic னா டிஃப்ரெண்டான லிகாண்ட்ஸ் இருக்கணும். ஸோ இங்க ஒரு NH3 அண்ட் இன்னொரு Cl2 இருக்கு, தட்ஸ் இட். ஸோ இது heteroleptic. ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் ரைட். Then complex has only one kind of ligand, correct, and more than one kind of ligand. இதுவும் கரெக்ட். ஸோ ரெண்டு ஸ்டேட்மெண்ட்மே கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் both 1 and 2 are right. அடுத்தது ஸ்டேட்மெண்ட் 1, octahedral but differ in their magnetic behavior. ஸோ இங்கே இருக்கிறதுல மேலே பார்க்குறீங்க, இந்த ரெண்டுமே octahedral, yes, பட் மேலே இருக்கக்கூடிய CO NH3. ஸோ இது என்ன வரும், this is inner D complex, D2 sp3 and இதை எடுத்துட்டீங்கன்னா sp3 D2. ஸோ ரெண்டுமே octahedral பட் டிஃப்ரெண்டான மேக்னெட்டிக் பிஹேவியர் இருக்கும். ஏன்னா கோபால்ட் இங்கே என்ன வரும், இது இங்கே டயாமேக்னெட்டிக்காக இருக்கும், பட் இங்கே பேராமேக்னெட்டிக்காக இருக்கும். ஸோ இட்ஸ் ரைட், எஸ் இட்ஸ் டயாமேக்னெட்டிக், வேர் இஸ் பேராமேக்னெட்டிக், கரெக்ட். இங்கே இருக்கக்கூடிய ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. 7, D is right. The correct spin-only magnetic moment for given complex are CO F6 3- and இது oxalate. Oxalate வந்து ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகாண்ட் தான். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கோபால்ட் F6 இருக்கா, ஸோ கோபால்ட் F6ல இங்கே கோபால்ட் 3+ அது என்ன இருக்கும், இது ஹை ஸ்பின் காம்ப்ளெக்ஸாக இருக்கும். பிகாஸ் ஃப்ளூரின் வந்து வீக் ஃபீல்ட் லிகாண்ட். ஸோ இது ஹை ஸ்பின்னா என்ன, 1 2 3 4, that's it, 5 and 6. அண்ட் இதில் 4 அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இருக்கா. ஸோ 4 அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னா மேக்னெட்டிக் மொமெண்டம் ஆல்மோஸ்ட் 4.75க்கு பக்கத்தில் இருக்கும். ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியதுக்கு 4.75. ஸோ இங்கே இந்த வேல்யூ வரும், ஏயும் பியும் கிடையாது. அடுத்து எடுக்கிறீங்க கோபால்ட். ஸோ இங்கே ஆக்சலைட் போட்டிருக்கனால கோபால்ட் எப்படி இருக்கும், கோபால்ட் 3+ லோ ஸ்பின் காம்ப்ளெக்ஸாக இருக்கும். 1 2 3 4 5 6. ஸோ D 6 high spin, that's it. Number of unpaired electrons 0. Option C is right answer. அடுத்தது match the complex ion in list 1 with their corresponding hybridization in list 2. சரி பார்த்தலாமா. சரி நம்ம ஆல்ரெடி பார்த்ததான். இங்கே கோபால்ட் F6 என்ன வரும், sp3 D2. ஏன்னா ஃப்ளூரின் வந்து வீக் ஃபீல்ட் லிகாண்ட், ஸோ அவுட்டர் டி காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகும். தென் ஆக்சலேட், இது நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம், D2 sp3 இன்னர் டி காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகும். தென் சயனைட் இருக்கு, நிக்கல் 2+, யூ வில் கெட் ஸ்கொயர் பிளானர் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகும். D2 DSP2 and நிக்கல், இது வந்து sp3 ஹைபிரிடைசேஷன். ஸோ ஏக்கு 4, ஸோ நிக்கல் 2+ BsP2, ஏக்கு 4 பிக்கு 3, correct. Option A is right answer. அடுத்தது the crystal field stabilization energy and spin only magnetic moment of CFSC ஓட வேல்யூ அண்ட் ஸ்பின் ஒன்லி மேக்னெட்டிக் மொமெண்ட். இந்த ரெண்டுமே கேட்குறாங்க, CFSC ஓட வேல்யூ அண்ட் ஸ்பின் ஒன்லி மேக்னெட்டிக் மொமெண்டோட வேல்யூ. அயான்ஸ் ரெஸ்பெக்டிவ்லி ஆர் CFSC ஓட வேல்யூ. CFSC ஓட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கலாம், இப்போ அயன் இருக்கு, அயன் Fe3+ அண்ட் என்ன வரும், D5 ஹை ஸ்பின் கான்ஃபிகரேஷன், ரைட்.
சரி, D5 high spin நாலே 1 2 3 4 5. Now CFSE ஓட வேல்யூ எடுத்தீங்கன்னா number of electrons T2G T2G ல எவ்வளவு எலக்ட்ரான் and EG ல எத்தனை எலக்ட்ரான்ஸ்? T2G ல 3 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. So 3 multiplied by 0.4, okay, minus 0.4, then plus மேல EG ல 2 எலக்ட்ரான். So 2 multiplied by 0.6, then our minus 12 plus 12, you will get 0. Okay, so del naught oda value 0 வரும். and pairing energy இருக்கா? இங்க pairing energy கிடையாது, pairing energy 0. ஏன்னா இங்க எந்த எலக்ட்ரானும் pair up ஆகல. That's it, option 0. So 0 means A கிடையாது, sorry, C கிடையாது, D கிடையாது. then என்ன இருக்கு? spin only magnetic moment. இங்க எத்தனை number of unpaired electrons? number of unpaired electrons 5. அப்போ magnetic moment எப்படி இருக்கும்? almost 5.75 க்கு பக்கத்துல இருக்கும். உங்களுக்கு இது பேர் எழுதிக்கலாம், எந்த நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் என்ன வருதோ அதுக்கு ஒரு 0.75 வேல்யூ இந்த மாதிரி சேர்த்து எழுதிக்கோங்க. 5னா நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் 5 மீன்ஸ் மேக்னெட்டிக் மொமெண்டம் 5.75, ஆர் நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் 2 மீன்ஸ் 2.75 க்கு பக்கத்துல இருக்கு. இல்ல எனக்கு ஃபார்முலா தான் வேணும், நான் பெர்ஃபெக்ட்டா பண்ணி பார்ப்பேன்னு நினைச்சேன், n × n+2 போர் மேக்னட்ரான், இதுதான் ஃபார்முலா. இதை நீங்க அப்ளை பண்ணி கண்டுபிடிக்கலாம். ஓகே, ஸோ ஆப்ஷன் A is right answer. அடுத்தது ethylene diamine, okay, EDTA tetraacetate is a hexadentate ligand. okay, so இது hexadentate ligand because 6 donating sites இருக்கு இந்த ligandல. அடுத்து which of the following is not an amphidentate? amphidentate னா ரெண்டு சைடு வழியா கொடுக்கிறதுக்கான கெபாசிட்டி. oxalate it's not an amphidentate ligand, ஏன்னா இது ஆக்சிஜன் வழியா மட்டும் தான் இது கொடுக்கும். O minus. Okay, option A is not an amphidentate ligand, but thiocyanate nitrogen வழியா கொடுக்கும், சல்ஃபர் வழியா கொடுக்கும். and nitro NO, actually NO2, okay, NO2 minus CN minus, இது எல்லாமே amphidentate ligand. okay, so நைட்ரஜன் இது நைட்ரஜன் வழியாவும் போகும், ஆக்சிஜன் வழியாவும் டொனேட் பண்ணும். சயனைட் நைட்ரஜன் வழியாவும் கொண்டு டொனேட் பண்ணும், கார்பன் வழியாவும் டொனேட் பண்ணும். அடுத்தது ஐடென்டிஃபை த ஸ்ட்ரக்சரல் ஃபீச்சர்ஸ் காமன் டு திஸ் டூ காம்ப்ளெக்ஸ். நான் இந்த காம்ப்ளெக்ஸ் நான் எழுதுறேன். MN ரெண்டு மேங்கனீஸ் அண்ட் கார்பனைல் தென் இங்கே கார்பனைல். ஸோ இதுதான் இந்த காம்பவுண்ட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மெட்டல் பாண்ட் இங்கே எக்ஸிஸ்ட் ஆகும். எஸ், பிரசன்ஸ் ஆஃப் மெட்டல் பாண்ட். ஃபைன். அடுத்த காம்பவுண்டை எழுதிக்கிறேன். CO பாண்ட் CO அண்ட் இந்த இடத்துல 2 பிரிட்ஜிங் லிகேண்ட் வரும். தென் ரிமைனிங் CO கார்பனைல். ஓகே, ஸோ இப்போ இந்த 2 காம்பவுண்டை நான் வரைஞ்சிட்டேன். இப்போ பாருங்க, presence of metal bond. yes, இங்கேயும் metal bond இருக்கு, இங்கேயும் metal bond இருக்கு. so இது correct. presence of terminal carbonyl group, இதுக்கு பேர் terminal carbonyl group. yes, இங்கேயும் terminal இருக்கு, ரெண்டு பக்கம் ரெண்டு காம்பவுண்ட்ல terminal இருக்கு, இது ஓகே. presence of bridging carbonyl group, no, இங்க மட்டும் தான் bridging carbonyl இருக்கு. so இந்த ரெண்டு மெட்டலை கனெக்ட் பண்ற மாதிரி ஒரு கார்பனைல் இருந்துச்சுன்னா அது bridging ligand நம்ம சொல்றோம். ரெண்டு மெட்டலை கனெக்ட் பண்ற மாதிரி ஒரு ligand இருந்துச்சுன்னா அதை bridging ligand சொல்றோம். so இங்க இது bridging ligand, இந்த ரெண்டுமே bridging ligand. so இந்த மூணு it's a terminal ligands. okay, so presence of bridging ligand இங்க cobalt complexல இருக்கு, manganese complexல இல்ல. metals in zero oxidation state, yes, manganese ஓட oxidation state 0. so இங்க இருக்கக்கூடிய எல்லா ரெண்டு மெட்டலும் ஜீரோ ஆக்சிடேஷன் ஸ்டேட் தான் எக்ஸிஸ்ட் ஆகும், பிகாஸ் கூட இருக்கக்கூடிய கார்பனைல் நியூட்ரல். okay, now 13 A, B and D is right answer. homoleptic complex from the following complexes. homoleptic na enna, ஒரே டைப் ஆஃப் ligands தான் எக்ஸிஸ்ட் ஆகணும்.
இங்கே பொட்டாசியம் ட்ரை ஆக்சலேட்டோ ஒரே டைப், ஆக்சலேட்டோ மட்டும்தான் இருக்கு. அடுத்து பாருங்க டையமைன், இது ஒரு லிகேண்ட். அடுத்து குளோரிடோ, இது ஒரு லிகேண்ட். ஸோ 2 டைப் ஆஃப் லிகேண்ட்ஸ் வந்துச்சு. அகைன் மூணு லிகேண்ட்ஸ் இருக்கு. அப்போ இது இல்லை பென்டா அமைன். ஓகே, 5 அமைன் இருக்கு, ஒரு டைப் ஆஃப் லிகேண்ட். தென் கார்பனேட்டோ 2 லிகேண்ட், இதுவும் கிடையாது. ட்ரை அமைன், ஓகே, ஒரு லிகேண்ட். தென் ட்ரை ஆக்வா 2 லிகேண்ட், முடிஞ்சு. ஸோ பொட்டாசியம் அப்படின்னு எடுத்தீங்கன்னா பொட்டாசியம் இஸ் கவுண்டர் அயான். ஓகே, இது வந்து வெளியில இருக்கக்கூடியது, இந்த மாதிரி இருக்கும். பொட்டாசியம், அலுமினியம், அலுமினேட், ட்ரை ஆக்சலேட்டோ, C2O4. That's it. ஓகே, இந்த மாதிரி தான் இருக்கும். பொட்டாசியம் வெளியில கவுண்டர் அயானா தான் இருக்கும். ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். அடுத்து, which complex compound is most stable? So based on stability, நல்லா நோட் பண்ணிக்கோங்க, chelated ligand. ஓகே, chelated ligand தான் இன்க்ரீஸ் ஆகும். நம்பர் ஆஃப் chelated ligand, chelation ligand, number of chelation ligand. ஓகே, ஸோ chelation ligand எங்க என்னது, இங்கே இருக்கு En. ஸோ En இட்ஸ் அ chelating ligand. ஸோ chelating ligand வர 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 என்ன ஆகும்னா காம்பவுண்டோட ஸ்டெபிலிட்டி அதிகமாகும். ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். chelation இன்க்ரீஸ் ஆகும், இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஸ்டெபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். Which of the following set represent a complex and a double salt? Complex and double salt respectively. ஸோ காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா தண்ணியில் நீங்கள் போட்டாலும் டிசால்வ் லைக் கம்ப்ளீட்டாக டிசோசியேட் ஆகக்கூடாது. பட் டபுள் சால்ட் எடுத்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக டிசோசியேட் ஆகிடும். நமக்கு தெரிஞ்ச மோர் சால்ட், பொட்டாஷ் ஆலம், அது எல்லாமே டபுள் சால்ட். ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இது என்ன, திஸ் இஸ் பொட்டாஷ் ஆலம். அகெயின் இது என்னன்னா இது ஒரு காம்ப்ளெக்ஸ், பிளாட்டினம் காம்ப்ளெக்ஸ். ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். டைப்ஸ் ஆஃப் ஐசோமர்ஸ் எக்ஸிபிட் பை தி காம்பவுண்ட்ஸ். எஸ், பார்க்கலாம். இது ஒரு காம்ப்ளெக்ஸ். இங்க ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா இங்க 6 வாட்டர் மாலிகுல்ஸ், இங்க 5, அடுத்து இங்க 4. ஸோ நம்பர் ஆஃப் வாட்டர் மாலிகுல்ஸ் மட்டும் தான் சேஞ்ச் ஆகுது. ஸோ தேர்ஃபோர் இதை நம்ம என்னன்னு சொல்லலாம், சால்வேட் ஐசோமர்சம் ஆர் ஹைட்ரேட் ஐசோமர்சம் சொல்லலாம். ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். கோஆர்டினேஷன் நம்பர் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் கோஆர்டினேஷன் நம்பர்ங்கிறது என்னது, நம்பர் ஆஃப் லிகேண்ட் மல்டிப்ளைட் பை அதோட டென்சிட்டி. ஓகே, டென்சிட்டி. அடுத்தது மேட்ச் தி ஃபாலோயிங். என்ன வரும், இங்கே ஒரு காம்ப்ளெக்ஸ். ஸோ இந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா ஒன்றுல நைட்ரோவா இருக்கு, இன்னொன்று நைட்ரிட்டோவா இருக்கு. ஆக்சிஜன் வழியாக டொனேட் பண்ணுது, இன்னொன்று நைட்ரோஜன் வழியாக டொனேட் பண்ணுது. ஸோ திஸ் இஸ் லிங்கேஜ் ஐசோமர்ஸ். அடுத்து இது ஒரு கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ், இது ஒரு கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ். ஸோ கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ் ஆனியானும் கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ், கேட்டையானும் கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸாக இருந்துச்சுன்னா அது என்ன இருக்கும், தட் இஸ் கோஆர்டினேஷன் ஐசோமர்சம். எஸ், பாருங்க, இதுக்கும் இங்கேயும் உள்ள வித்தியாசம் என்னன்னா மெட்டல் மட்டும் இன்டர்சேஞ்சா இருக்கும். ஓகே, தட்ஸ் இட். ஆப்ஷன் திஸ் இஸ் கோஆர்டினேட் ஐசோமர்சம், நேரா இருக்கு. நெக்ஸ்ட் பிஆர், எஸ், சல்ஃபேட். ஜஸ்ட் அயான்ஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ அயனைசேஷன் ஐசோமர்சம். அடுத்து என்ன இருக்கு, வாட்டரோட அளவு மாறி இருக்கு, தட் இஸ் சால்வேட் ஐசோமர்சம். அவ்வளோதான். ஸோ A3, B2, BA3, B2. Option D is right answer. E1, right. Assertion and reason. The metal carbon bond in metal carbonyls possess both sigma and pi character. இது ரைட். ஏன்னா கார்பன் மோனாக்சைடும் சரி சயனைடும் சரி இந்த கார்பன் டோனர்ஸ் எல்லாமே மோஸ்ட்லி எப்படி இருக்கும், சிக்மா டோனர், பை அக்செப்டர், தட் இஸ் சினர்ஜிக் பாண்ட். அந்த சினர்ஜிக் பாண்ட் கேரக்டர் இருக்கும். Now, the ligand to metal bond is pi bond. தப்பு. sigma bond, metal and carbon monoxide. First, இது sigma bond தான் ligand to metal. But இங்க என்ன கொடுத்திருக்கு, pi bond. No. metal to carbonyl தான் உங்களுக்கு என்ன, pi bond. So, கீழே இருக்குது sigma bond, மேலே இருக்குது pi bond. தப்பு. அப்போ ரீசன் வந்து தப்பா கொடுத்துருக்காங்க. So, 19, option D is right answer. IUPAC name of the complex. சரி, என்ன இருக்கு, AG. ஸோ ஏஜி எங்கே இருக்குது, கேட்டையான். இது வந்து கேட்டையான். அடுத்தது வந்து ஆனியான். ஸோ கேட்டையானில் ஏஜியை நம்ம எப்படி சொல்லலாம், சிம்பிளாக சில்வர்னு சொல்லலாம். பட் ஆனியானிக் காம்ப்ளெக்ஸில் எடுக்கும்போது மெட்டலை ஏட் அப்படின்னு நம்ம முடிக்கணும், ஏட். ஓகே, ஸோ என்ன இருக்குது, டை ஆக்வா. ஸோ டை ஆக்வா அப்படின்னு சொல்லும்போது ஏ இல்லை சி இல்லை, டை ஆக்வா சில்வர்
டை, அடுத்தது என்ன இருக்கு, டை சயனோ. ஓகே, டை சயனோ, சயனோ, பட் சயனோன்னு சொல்லக்கூடாது, சயனைடு. லிகேண்டா மாறும்போது சயனைடு சயனைடோ அப்படின்னு மாற்றணும். சயனைடோ, இங்கே சயனைடோ. தென் அர்ஜென்டேட், அர்ஜென்டேட் ஃபைன். இப்போ பியா டியா அப்படிங்கிற கன்ஃபியூஷன்ல எப்படி நீங்க ஆன்சர் பண்ணலாம்னு பாருங்க. சிம்பிளா ஏஜியோட ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை எக்ஸ்னு வச்சுக்கோங்க அண்ட் வாட்டரோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் 0. அகைன் அடுத்த ஏஜியோட ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை ஒய்ன்னு வச்சுக்கோங்க. சயனைடோட அஸ் யூஷுவல் 2, இப்போ -1 நான் 2 இருக்கனால -2ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ ஓவரால் இந்த காம்ப்ளெக்ஸ் என்ன, நியூட்ரல் 0. ஸோ எக்ஸ் பிளஸ் ஒய் இட்ஸ் ஈக்குவல் என்ன வரும், 2 வருமா? இங்கே எந்த ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை கூட்டுனா உங்களுக்கு 2 வரும். ஒருவேளை இது 1 இது 1, ஸோ 1 + 1னா உங்களுக்கு 2 வரும். பட் இதே இது 2 and 2ன்னு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 2 வருமா, வராது. ஸோ 2 + 2 யூ வில் கெட் 4. அப்போ ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். ஸோ இந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா பெட்டரா இருக்கும். 1 + 1 = 2. சரியா? தட்ஸ் இட். ஆப்ஷன் பி இஸ் ரைட். அடுத்தது, the order of energy observed which is responsible for color of complex. Color of complex. Observed which is responsible for the color of complex. Okay. Order of energy observed. So energy observed is directly proportional to a crystal field splitting energy, right? So crystal field splitting வந்து அதிகமாக எனர்ஜி அப்சர்வ் ஆகுது அதிகமாகும். இங்க இருக்கிறதுல யாருக்கு கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்பிளிட்டிங் அதிகம்னு பாருங்க, அவங்களுக்கு எனர்ஜி அதிகம். அண்ட் கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்பிளிட்டிங் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு கீலேஷன். ஓகே, கீலேட்டட் லிகேண்ட். கரெக்டா? ஸோ எங்க இங்க இருக்கிற லிகேண்ட்ஸ்ல எந்த லிகேண்ட்ஸ் நிறைய கீலேஷனோட இருக்குதோ அங்க கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்பிளிட்டிங் அதிகமா இருக்கும். ஸோ ஆப்ஷன் ஏ சி தான் ஃபர்ஸ்ட் வரும். சிக்கு ஸ்பிளிட்டிங் அதிகமா இருக்கும். தென் என்ன இருக்கு இங்க 2, சிஏ, தென் பி. Option CAB. Option B is right answer. Ethylene diamine ion, இது என்ன வரும், இட்ஸ் EDTA இட்ஸ் ஹெக்ஸாடென்டேட் லிகேண்ட். 6 டொனேஷன், ஓகே, 6 டொனேட்டிங் சைட் மூலமா மெட்டலுக்கு எலக்ட்ரான் டொனேட் பண்ணும். ஸோ ஹெக்ஸாடென்டேட் லிகேண்ட். அண்ட் அந்த 6 டொனேஷன் சைட்லையுமே 4 டொனேஷன் எங்க இருக்குன்னா ஆக்சிஜன் சைடா இருக்கும் அண்ட் 2 நைட்ரஜன் டோனரா இருக்கும். ஓகே, தென் நெக்ஸ்ட் Fe, இந்த காம்ப்ளெக்ஸ் மேட்ச் த ஃபாலோயிங். சரி, ஃபர்ஸ்ட் இங்க பார்க்கலாம். சயனைட் இட்ஸ் a strong field ligand and iron என்ன இருக்கு, Fe2 3+, right? so Fe3+ and cyanide என்ன, it's a strong field ligand, so you will get low spin complex. Fe3+ னா D5 low spin. D5 low spin means number of unpaired electrons 1 இருக்கும். 1, so magnetic moment 1.75 க்கு பக்கத்துல இருக்கும். so option A க்கு 4th one. D5 low spin, உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருந்துச்சுன்னா நான் இதுல வரையறேன். 1 2 3 4 5 இந்த இடத்துல ஒரு அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இருக்கு. அடுத்து Fe hexa aqua, Fe3+, ஓகே, Fe3+ and வாட்டர்ங்கிறது வீக் ஃபீல்ட் லிகேண்ட் அண்ட் என்ன வரும், D Fe3+, that means D5 தான். அது இதுவும் D5 and high spin. D5 high spin னா number of unpaired electrons 5. அப்போ மேக்னெட்டிக் மொமெண்டம் 5.92 க்கு பக்கத்துல இருக்கும். தென் சயனைட் இருக்கு, என்ன வரும், Fe 2+, ஓகே. ஸோ இங்க வந்து அயனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் இங்க 4-, ஸோ Fe2+ல இருக்கும். Fe2+னா D6 அண்ட் சயனைட் என்ன பண்ணும், லோ ஸ்பின் காம்ப்ளெக்ஸ். That's it, number of unpaired electrons 0, magnetic momentum உங்களுக்கு 0 இருக்கும். Then Fe2+ and water is a weak field ligand, so D6 high spin, என்ன ஒரு number of unpaired electrons உங்களுக்கு 4 வரும். Yes, 4 வரும். 4.9. ஓகே, ஆப்ஷன் இங்க இருக்கிற எது, ஏக்கு 4, ஓகே. தென் பிக்கு 1, ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, அடுத்தது, தி கால்குலேட்டட் ஸ்பின் ஒன்லி மேக்னெட்டிக் மொமெண்ட் ஆஃப் Cr2+ ion இஸ் இன் ஹை ஸ்பின். ஓகே, ஹை ஸ்பின் கொடுத்துருக்காங்க. குரோமியம் 2+,
chromium 2 plus chromium 2 plus எடுத்தீங்கன்னா என்ன வரும் D4 configuration and high spin னா T2 ல 1 2 3 and E ல 1. Okay, so number of unpaired electrons 4. So 4 means magnetic momentum almost 4.75 க்கு பக்கத்துல இருக்கும். So option A is right answer. அடுத்தது urea reacts with water to form A, which will decompose to form B. B when passed through copper 2 plus D blue color solution C is formed. So urea அப்படின்னு எடுத்தீங்கனாலே C double bond O NH2 NH2. So இதான் யூரியா. ஸோ இந்த யூரியாவை நான் என்ன பண்றேன் வாட்டர் and to form urea react with water to form A and which decompose to form B. B when passed through copper 2 plus. ஸோ இந்த காம்பவுண்டை நீங்க காப்பர் 2 பிளஸ்ல பாஸ் பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காம்ப்ளெக்ஸ் என்னவா இருக்கும்னா காப்பர் NH3 4 times and copper 2 plus. இந்த காம்ப்ளெக்ஸ் தான் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, நீங்க நினைக்கலாம் ப்ளூ கலரை பார்த்த உடனே காப்பர் சல்ஃபேட்டா இருக்கும் அப்படின்னு நினைச்சு ஆப்ஷன் டி போட்டீங்கன்னா தப்பு. ஏன்னா இங்க எந்த இடத்துலயுமே சல்ஃபேட் அப்படிங்கிற ஒரு காம்போனண்டே கிடையாது. ஆப்ஷன் ஏ இஸ் தி ரைட் ஆன்சர். அடுத்து which of the following is the correct order of increasing field strength of ligands to form coordination compound? இது வந்து நீங்க கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்பெக்ட்ரோகெமிக்கல் சீரிஸ் இருக்குல்ல, ஸோ அது அந்த ஆர்டர் மட்டும் பார்த்தா போதும். எப்போவுமே கார்பன் டோனர் தான் ஃபர்ஸ்ட் வரும். அப்போ பி கிடையாது, டி கிடையாது. அடுத்தது கார்பன் டோனர், நைட்ரஜன் டோனர், ஆக்சிஜன் டோனர், தென் ஹாலஜன்ஸ். அந்த ஆர்டர் நீங்கள் எடுத்தீங்கன்னா தயோசைனேட் இருக்கு, ஃப்ளூரின் இருக்கு. ஆக்சலேட்ஸ் C2 ஆக்சலேட்டோங்கிறது வந்து கீலேட்டிங் லிகேண்ட். ஸோ கீலேட்டிங் லிகேண்ட் மோஸ்ட்லி எங்கே இருக்குன்னா ஸ்ட்ராங் ஃபீல்டாக தான் இருக்கும். லைக் ஆல்மோஸ்ட் மாடரேட் டு ஸ்ட்ராங் அந்த லெவலில் இருக்கும். அடுத்து ஃப்ளூரைடு எடுக்கிறீங்க, தயோசைனேட் இருக்கீங்க. தயோசைனேடை விட ஃப்ளூரைடோட ஸ்பெக்ட்ரோகெமிக்கல் சீரிஸ் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். இது வந்து டைரக்டான கேள்வி. What is the correct electronic configuration of central atom in this complex? Electronic configuration, right, based on crystal field theory. இங்க பாருங்க, இங்க அயனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் செக் பண்ணி பாருங்க. பொட்டாசியம் +4 and அயன் X எடுத்துக்கோங்க. சயனைட் -1 × 6 - 6 it's equal to 0. அப்ப X is equal என்ன வரும் உங்களுக்கு +2 ஆக்சிடேஷன் ஸ்டேட் வரும். அயன் +2, so என்ன வரும், that is 3d6 configuration and cyanide இருக்கனால 3d6 low spin complex. Okay, so that means T2G ல 6 எலக்ட்ரான் இருக்கும், EG ல எலக்ட்ரான் இருக்கு. Option B is right answer. Geometry and magnetic behavior of the complex are. Geometry and magnetic behavior. இங்க கொடுத்திருக்கக்கூடிய காம்ப்ளெக்ஸ் பார்த்துக்கோங்க. எத்தனை இருக்கு, 4 கார்பன் மோனாக்சைடு இருக்கு. சரி, ஸ்கொயர் பிளேனார் ஆர் சரி. ஜியோமெட்ரி அண்ட் மேக்னெட்டிக் பிஹேவியர். ஃபர்ஸ்ட் நிக்கல் இங்க D10 கான்ஃபிகரேஷன் இருக்கும். நிக்கல் கார்பன் மோனாக்சைடில் பார்த்தீங்கன்னா 4s0 3d10 இருக்கும். பிகாஸ் கார்பன் மோனாக்சைடு ஸ்ட்ராங் ஃபீல்ட் கேன் எஸ்ல இருக்க 2 எலக்ட்ரானையும் டில அனுப்பி D10 மாற்றி விட்டுரும். தென் கார்பன் மோனாக்சைடு என்ன பண்ணும், எஸ்ல இருக்கக்கூடியது எஸ் அகெயின் P ல இருக்கக்கூடிய 4P ல இருக்கக்கூடிய 4P, so sp3. okay, so sp3 hybridization, so that is tetrahedral and number of unpaired electrons இருக்கும்னு கேட்டீங்கன்னா இருக்கவே இருக்காது. because D10 configuration number of unpaired electrons 0, it's diamagnetic. அடுத்து அயன் கார்பனைல் இஸ் மோனோநியூக்ளியர். இந்த நியூக்ளியர் அப்படின்னாலே நம்பர் ஆஃப் மெட்டல் அயான்ஸ், இங்க ஒரே ஒரு மெட்டல் அயான் இருக்கனால இதை மோனோநியூக்ளியர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்து the type of isomerism shown by complex. இங்க என்ன isomerism ஷோகேஸ் பண்ணலாம், that is geometrical isomerism. ஏன்னா CO then இது ஒண்ணு, தென் இது டிரான்ஸ். இப்போ இதே மாதிரி சிஸ்
cis. So cis trans அப்படிங்கிற geometrical isomerism possible. Option A is right answer. அடுத்து an example of a sigma bonded organometallic compound is simple, that is Grignard reagent. So Grignard reagent நம்ம படிக்கிறதுல sigma bonded organometallic compound ferrocene, cobaltocene and rithinosine இது எல்லாமே பை பாண்ட். இந்த மாதிரி டபுள் பாண்ட் இருக்கும், சி டபுள் பாண்ட் சி, இந்த டபுள் பாண்ட் மெட்டலுக்கு போகும். ஓகே, அடுத்தது the correct order of stoichiometry of AgCl formed when AgNO3 in excess treated with complex. இப்போ இங்க நீங்க பாக்குறீங்க இது ஒரு காம்ப்ளெக்ஸ். ஸோ இந்த காம்ப்ளெக்ஸ் தான் நீங்க எக்ஸஸ் ஆஃப் AgCl போடும்போது எத்தனை AgNO3 போடும்போது எத்தனை AgCl ஃபார்ம் ஆகும், அதான் கேள்வி. இங்க பாருங்க 6 NH3 இருக்கு. இப்போ கோபால்ட்டோட கோஆர்டினேஷன் நம்பர் 6, கோஆர்டினேஷன் நம்பர் 6, ஆல்ரெடி 6 NH3 சேர்ந்துருச்சு. அப்ப இந்த மூணுமே எங்க இருக்கும், வெளியில இருக்கும். ஸோ 6 டைம்ஸ் 3 Cl வரும். அப்ப இங்க எத்தனை AgCl ஃபார்ம் ஆகும்னா 3 AgCl. அடுத்தது இங்க எடுத்தீங்கன்னா 5 NH3. ஸோ 5 NH3னா ஒரு இடம் காலியா இருக்கு, அதுல ஒரு Cl போட்டுக்கோங்க. தென் வெளியில 2 Cl2 போகும். இங்க உங்களுக்கு என்ன வரும், 2 AgCl. அடுத்தது என்ன வரும், CO NH3 பட் 4 தான் இருக்கு. அண்ட் 2 Cl2 காம்ப்ளெக்ஸ்க்குள்ளேயே தான் இருக்கும். அண்ட் ஒரு Cl வெளியில இருக்கும். இங்க எத்தனை AgCl ஃபார்ம் ஆகும், தண்ணியில நீங்க போட்டீங்கன்னா ஒரு AgCl தான் ஃபார்ம் ஆகும். So 3, 2, 1 option B is right answer. அடுத்தது correct increasing order of wavelength of absorption in the visible region. The complex of CO3 plus is increasing order of wavelength. So wavelength அப்படின்னு எடுத்தாலே spectrochemical series or crystal field splitting மைண்ட்ல வச்சுக்கோங்க. The wavelength is inversely proportional to CFSE and also inversely proportional to strength of ligand. ஸோ ஸ்ட்ரென்த் கம்மியா இருந்துச்சுன்னா வேவ் வந்து எப்படி இருக்கும், அதிகமா இருக்கும். ஸோ இங்க இருக்கிற எதுக்கு ஸ்ட்ரென்த் கம்மியோ அவங்களுக்கு தான் வேவ் லென்த், ஸ்ட்ரென்த் கம்மி அவங்களுக்கு வேவ் லென்த் அதிகமா இருக்கும். இப்போ யாரா இருக்காங்க, வாட்டர் இருக்கு, EN இருக்கு, NH3 இருக்கு. ஸோ ஸ்ட்ரென்த் அப்படின்னு லிகாண்ட் ஸ்ட்ரென்த் அப்படின்னு எடுத்தா EN ஃபர்ஸ்ட் வந்துடும், அடுத்தது NH3, தென் வாட்டர். ஸோ இதுதான் ஆர்டர். ஸோ லிகாண்ட் ஸ்ட்ரென்த் இந்த பேட்டர்ல இருக்குன்னா லாம்டாவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட் ஆயிடும். வாட்டர் இங்கே வரும், எஸ் வாட்டர் தான் பின்னாடி வரும். ஆப்ஷன் ஏ இல்லை, பி இல்லை, வாட்டர் பின்னாடி. ஸோ லாம்டா எடுத்தா வாட்டர், NH3, தென் ஃபைனலாக EN. ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். அடுத்தது பிக் அவுட் தி கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு, எஸ் இங்க இருக்கிறது என்ன காம்பவுண்ட், Mn3+, ஆக்சிடேஷன் ஸ்டேட் Mn3+. ஸோ மேங்கனீஸ் 3+ல இருக்கு. அண்ட் D4 லோ ஸ்பின், கரெக்ட், எஸ் D4 லோ ஸ்பின். D4 லோ ஸ்பின்னா 1, 2, 3, 4. ஓகே, நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் 2. மேக்னெட்டிக் மொமெண்ட் 2.75 பக்கத்தில் இருக்கும். உங்களுக்கு என்ன ஜியாமெட்ரி, சயனைட். ஓகே, 6 சயனைட் இருக்கனால D2sp3 வரும். இட்ஸ் octahedral. D2sp3 and octahedral geometry. Option B is right answer. அடுத்தது John Teller distortion is not observed in high spin complex. இங்க இருக்கிற எந்த high spin complexல John Teller distortion வராது. John Teller distortion வரணும்னாலே அங்க என்ன இருக்கணும், unsymmetrical T2G or EG இருக்கணும். EGல unsymmetrical இருந்துச்சுன்னா அங்க ஸ்ட்ராங்கான John Teller distortion இருக்கும். அதே T2Gல unsymmetrical இருந்துச்சுன்னா weak John Teller distortion இருக்கும். சரி, இப்போ D5 எடுக்கும்போது, ஸோ D7 ஹை ஸ்பின், D7 ஹை ஸ்பின் எடுத்தா 1, 2, 3, 4, 5, 6, 7 இங்க எங்க இருக்கு, இங்க இருக்கு. T2Gல unsymmetrical இருக்கு, கரெக்டா?
ஒன்று மட்டும் பேரப் ஆகாமல் மற்ற ரெண்டுமே ஒரு பேரப் ஆயிருக்கு. ஸோ இங்கே அன்சிமெட்ரிக்கல் T2Gல அன்சிமெட்ரிக்கலாக இருக்குது. ஸோ இது ஜான் டெலர் டிஸ்டார்ஷன் வரும். நம்ம D8 எடுத்தா 1 2 3 4 5 6 7 8 இங்கே பார்த்தீங்கன்னா ஈஜியும் கரெக்டாக ரெண்டு பாக்ஸுக்கும் ஈக்குவலாக இருக்குது. கீழேயும் 3 பாக்ஸ்லையுமே ஈக்குவல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ஸோ இது சிமெட்ரிக்கலாக இருக்குது. ஈஜியும் சிமெட்ரி, T2Gயும் சிமெட்ரி. அப்போ D8 கான்ஃபிகரேஷன் ஜான் டெலர் டிஸ்டார்ஷன் வராது. ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். இப்போ D4 எடுக்கிறீங்க. D4 ஹை ஸ்பின் எடுத்தா 1 2 3 4 இது வந்து ஸ்ட்ராங்கான ஜான் டெலர் டிஸ்டார்ஷன். மேலே இருக்கிறது வீக்கு, D4 ஸ்ட்ராங்கு. இப்போ D9 எடுத்தீங்கன்னா என்ன வரும்? 1 செகண்ட் 5 6 7 8 9. ஸோ இங்கே ஒரு அன்பேட் எலக்ட்ரான். ஈஜியில் அன்சிமெட்ரிக்கலாக இருந்துச்சுன்னா ஸ்ட்ராங். நெக்ஸ்ட் த கரெக்ட் இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் ட்ரான்ஸ் எஃபெக்ட். ஸோ இது வந்து ட்ரான்ஸ் எஃபெக்டான ஆர்டர் இருக்கும். ட்ரான்ஸ் எஃபெக்ட்ல மைண்டில் வச்சிருக்க வேண்டியது என்னன்னா, சயனைடு தான் இருக்கிறதுலே ரொம்ப ஸ்ட்ராங்கான ட்ரான்ஸ் எஃபெக்ட் ஷோகேஸ் பண்ணக்கூடிய லிகேண்ட் சயனைடு. ஓகே, சயனைடு டி இல்லை, ஏ இல்லை. அடுத்து எல்லாமே ஓகே அஸ் யூஷுவல் நார்மலாக நம்ம ஸ்பெக்ட்ரோகெமிக்கல் சீரீஸில் ஃபாலோ பண்ணுற பேட்டர்னில் தான் இருக்கும். கொஞ்சம் வேரியேஷன்ஸ் அங்கங்கே இருக்கும். அப்படி பார்த்தா இங்கே இருக்கு C6H5. ஓகே, ஆப்ஷன் B or minus NH. Option B is right answer. Which of the following has longest carbon monoxide bond length? Okay, so carbon monoxide bond length கொடுத்துருக்காங்க. ஓகே ஃபைன். இங்கே இருக்கல யாருக்கு பாண்ட் லென்த் நல்லா பாருங்க. மெட்டல் கார்பன் மோனாக்சைடு. ஸோ எப்போ இந்த சிக்மா பாண்ட், சிக்மா டொனேஷன் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. எலக்ட்ரான் டென்சிட்டி, electron density on metal directly proportional to, ஏன்னா மெட்டல் கிட்ட எலக்ட்ரான் டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆக மெட்டல் என்ன பண்ணும், அதை கார்பன் மோனாக்சைடு கொடுக்கும். ஸோ அப்படி கார்பன் மோனாக்சைடுக்கு எலக்ட்ரான் வாங்கும்போது என்ன ஆகும்னா, இந்த எலக்ட்ரான் இங்கே போகும்போது இந்த பாண்ட் அப்படியே வீக் ஆகும். ஓகே, கார்பன் ஆக்சிஜன் பாண்ட் வீக் ஆகும். ஸோ மெட்டல் எலக்ட்ரான் டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆக கார்பன் மோனாக்சைடு பாண்ட் ஸ்ட்ரென்த் ஆஃப் கார்பன் மோனாக்சைடு டிக்ரீசஸ். ஓகே, ஸோ இங்கே இருக்கிற எந்த மெட்டலுக்கிட்ட நிறைய எலக்ட்ரான் இருக்குன்னு பாருங்க. இங்கே மேங்கனீஸ் என்ன ஆக்சிடேஷன் ஸ்டேட் +1, இங்கே நிக்கல் 0, கோபால்ட் மைனஸ், எனக்கு மைனஸ் இருக்கு. இங்கே அயன் 2 மைனஸ். ஸோ இங்கே இருக்கிறே நிறைய எலக்ட்ரான்ஸ் வச்சிருக்கக்கூடிய மெட்டல் எதுனா அயன். ஸோ அயன் தான். அயன்ல இருக்கக்கூடிய கார்பன் மோனாக்சைடோட பாண்ட்ல இருந்து எப்படி இருக்கும், அதிகமாக இருக்கும். ஓகே, பிகாஸ் எலக்ட்ரான் டென்சிட்டி ஆன் மெட்டல் இன்க்ரீஸ் ஆக இங்கே இருக்கக்கூடிய பாண்ட் வீக் ஆகும். பாண்ட் வீக் ஆச்சுன்னா பாண்ட் ஸ்ட்ரென்த் கம்மியாகும், பாண்ட் லென்த் ஆஃப் கார்பன் மோனாக்சைடு. எஸ், இந்த ஆர்டர் படிச்சு வச்சுக்கோங்க. அடுத்தது லாஸ்டா, which of these statements about CN6, okay, hexacyano complex is true? Of course, இங்க நீங்க பாத்தீங்கன்னா cobalt 3+, D6 configuration, low spin. That means number of unpaired electrons is 0. Correct? Number of unpaired electrons 0. No unpaired electron, no unpaired electron. C, D இல்ல. அடுத்து என்ன low spin complex, because cyanide is a weak field ligand. Oh sorry, மாத்தி சொல்லிட்டேன், strong field ligand. Cyanide is a strong field ligand. Next, cobalt 3 chloride forms several octahedral complex with ammonia. Which of the following will not give test for chloride ion? Test for chloride ion na AgNO3 கூட ரியாக்ட் பண்ண வச்சு AgCl ஃபார்ம் பண்ண வைக்கிறது. ஓகே, AgCl precipitate ஃபார்ம் ஆகும். இதுதான் டெஸ்ட் ஃபார் chloride ion. இங்க பாத்தீங்கன்னா 6 NH3 இருக்கு. ஸோ 3 NH3 எங்க இருக்கும், வெளியில இருக்கும். அப்போ AgCl கூட AgNO3 கூட ரியாக்ட் ஆகி AgCl ஃபார்ம் ஆகும். அப்போ இது இல்லை, 3 NH3 அண்ட் 3 Cl. ஸோ கோபால்ட்டோட கோஆர்டினேஷன் நம்பர் 6. ஓகே, ஸோ இங்கே 3 குளோரின் அண்ட் 3 அமோனியா. இந்த காம்பவுண்ட் நீங்கள் எடுத்தீங்கன்னா Cl3. ஸோ இதுதான் காம்ப்ளெக்ஸ்.
அண்ட் காம்ப்ளெக்ஸ் வெளியில் எந்த குளோரைட் அயனும் இல்லை. எந்த குளோரைட் அயனும் இல்லைன்னா AgCl ஃபார்ம் ஆகாது. ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். இதுதான் உங்களுக்கு பாசிட்டிவ் குளோரைட் அயன் டெஸ்ட் கொடுக்காது. ஸோ கைஸ், ஐ ஹோப் இந்த ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கேள்விக்கான சொல்யூஷன்ஸ் எல்லாம் நான் சொல்லி தந்தேன், உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய சந்தேகத்தை கீழே கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க. ஓகே, ஸோ இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் ஆஃப்டர் தட் கன்சிடர் தட் our Xylem Premier League crash course or admissions ongoing. If you are interested, you can call this number. எங்க டீம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண தயாரா இருக்காங்க. ஓகே, ஸோ ஆன்லைன் as well as ஆஃப்லைன்ல நமக்கு பேட்சஸ் அவைலபிளா இருக்கு. இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் யூ கேன் கான்டாக்ட் அஸ். ஓகே, ஸோ ஆஃப்லைன் நீங்கள் படிக்கணும்னு நினைச்சீங்கன்னா கோயம்புத்தூர், திருச்சி அண்ட் திருநெல்வேலியில் நம்மளுடைய சென்டர்ஸ் இருக்கு. அங்கே நீங்கள் டேரெக்டாக படிக்கலாம். ஃபியூச்சரில் நீங்களும் இந்த மாதிரி ஒரு MBBS அட்மிஷன் வாங்கிட்டு ஓகே ஃபியூச்சர் டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம நம்ம பேட்சில் ஜாயின் பண்ணுங்க. டேக் கேர் யுவர்செல்ஃப். see you on next class and if you are interested on our batches மறக்காம நம்ம இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. Thank you for today. See you on next class. Take care yourself. Bye.